பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு பாலக்கீரையோட உருளைக்கிழங்கு போட்டு தான் வந்து பொரியல் செஞ்சுருந்தேன். எந்த கீரை வகை செஞ்சாலும் மினிமம் 4 டைம்ஸ் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சால் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வெங்காய சட்னிக்கு கொஞ்சமாக எண்ணெயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு வதக்கிட்டு 2 காஞ்ச மிளகா 4-5 பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு மூடி வச்சு வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. அது நடுவில் நான் வந்து சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் வதக்குனதும் ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சட்னிக்கு ஒரு ரிஃப்ரெஷிங்கான டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணி பச்சை வாசனை போனதும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இதுக்கு தாளிக்கவே வேணாம். இன்னும் 2 இட்லி நம்மள அறியாமலே நம்ம சாப்பிட்ருவோம். அப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு.